வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை. ஏமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:56 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 12:47 வரை பிரதமை திதியும் பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 6:59 வரை விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 6:59 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். பத்மாசனஸ்தாம் விபுரகடிதடியும் பத்மத்ராய சாட்சிம் கம்பீராவர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர் கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதாகேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியடைய வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள், மூத்தவர்கள், குருவானவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், இவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுடைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்வதற்கு உகந்த நாள். இந்த அதிகாலையிலே யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடுவார்கள். இந்த அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யணும். 8 மணிக்கு 10 மணிக்கு கிளம்பி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல பலன் கிடையாது. அதுக்கு சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே ஒரு கதிர்கள் தோன்றும், செங்கதிர்கள். இதைத்தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி முதல் பாடலை குறிப்பிட்டிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கின்ற செங்கதிர்
அந்த உதிக்கின்ற பொழுதுதான் இந்த சிகப்பு நிறத்திலே வட்ட வடிவத்திலே சூரியனை சுற்றி ஒரு கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே நமக்கு படுகின்ற வரையிலே அந்த பிரார்த்தனை செய்தால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், இரத்த சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும், ஆரோக்கியம் நிலைக்கும். அதனால தான் நம் முன்னோர்கள் எல்லாம் இவற்றை அறிந்து இந்த சிறு குழந்தைகளை பிறந்து 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாத குழந்தைகளை கூட உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறும் தரையிலே அந்த அதிகாலை வேளையிலே சூரியனுடைய அந்த இளவெயில் படுகின்ற வரையிலே கிடத்தி விடுவார்கள். அந்த குழந்தைகளுக்கு நரம்புகள் முறுக்கேற வேண்டும், எலும்புகள் வலுப்பெற வேண்டும் என்கின்ற வகையிலே இவ்வாறு இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு சிறந்தது இந்த அதிகாலை சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யலாம். நமக்கு அதிகாலை சூரியனைத்தான் கும்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கிறதில்லை. கோயிலில் போயிட்டு இந்த நடுநாயகமாக நவக்கிரகங்களுக்குள்ளே இருப்பார் சூரிய பகவான். சிகப்பு பட்டை சாத்தி சிகப்பு மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து சில நிமிடங்கள் அந்த ஆலயத்திலே இருந்து நாம் கண்களை இறுக மூடி இறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த தவமுறையிலே இந்த தியானம் செய்ய வேண்டும், வேறு எண்ணங்கள் இருக்கப்படாது. சரணகமலாலயத்தில் அரை நிமிட நேர மட்டில் தவமுறையில் தியானம் செய்கின்றார்கள். அவ்வாறு எண்ணுகின்ற பொழுது உங்களுடைய காரியங்களெல்லாம் நிறைவேறும் என்ற நல்ல சிந்தனை நமக்கு வர வேண்டும். இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். கிழமை பொறுக்கவே 7 நாட்களும் செய்ய வேணும், அதுதான் முடியலையா? இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது அதிகாலையிலே எழுந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணி பாருங்கள், அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த அதிகாலை பொழுதினிலே சூரியன் உதிக்கின்ற வேளை காலையிலே 5:57 முதல் 6:05 சூரியோதயம் வரும். அது ஒரு சில மாதங்களிலே 5 நிமிடமோ 10 நிமிடமோ முன்பின்னாகவும் வரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அந்த நேரத்திலே சூரிய தரிசனம் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நமக்கு ஏற்பட்டு வாழ்வில் உயர்வு கிடைக்கக்கூடிய வகையிலே சூரிய நமஸ்காரத்தையும் செய்து இறை வழிபாடுகளும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் நுழையலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 7/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு உங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும் தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் உண்டு. இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 உண்டு உங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடங்கள் இருக்கும், காரியங்கள் இருவர்களுக்கும் மந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் உண்டு. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் நிறைவுகள் கிடைக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடங்கள் இருக்கும், காரியங்கள் இருப்பவர்களுக்கும் அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், காரியங்கள் எதிர்ப்புகளை கொடுக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று அலைச்சல்களுக்கும் காரியங்களிலே மந்தநிலைகளுக்கும் எதிர்பார்ப்புகளில் இழுபறிகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல நன்மைகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, நட்பலாபலங்கள் உங்களை நாடி வரும். மீன ராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கையிலே இன்றைய சிந்தனை, நாங்கள் கற்றுக்கொண்ட புராணங்கள், இதிகாசங்கள், கற்றுக்கொண்டிருக்கின்ற நமது சமய நெறி வழிபாட்டு முறைகள் இவையெல்லாம் நாங்கள் வெறும் கல்வியோடு அதை நிறுத்திவிடக்கூடாது. அதை நாங்கள் தொடர்ந்து அதன்படி வாழ எங்களை நாங்கள் எத்தனிக்க வேண்டும். இந்த எத்தனிப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. ஒரு முயற்சி. நாங்களே இப்படி வாழக்கூடாது, நாங்களே இப்படி இருக்கக்கூடாது, நாங்களே இப்படி எங்களை வழிப்படுத்தக்கூடாது என்று எங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் நல்ல விடயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. எங்களுக்கு உகந்தது அல்லாத விடயங்களிலே தான் ஆசைகளும் அவாக்களும் தேடுதல்களும் அதிகமாக இருக்கின்றன. இன்றைய உலகம் ஒரு நிலையற்றதாக இருப்பதற்கு காரணமே இதுதான். உலகத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொரு நாட்டிலும் தங்களுடைய வளர்ச்சியை, தங்களுடைய பெருமைகளை, தங்களுடைய உச்சத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வருவதிலே தான் மும்முரமாக இருக்கின்றார்கள். அந்த நாடுகளிலே சாப்பாட்டுக்கு உணவுக்கு கூட வழி இல்லாத ஏழைகள் நிறைய வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கிராமங்களிலே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு நாட்டினுடைய தன்மை என்ன என்றால், ஒரு அரசனுடைய தன்மை என்னவென்றால், அந்த நாட்டு மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழ அவனுடைய அரசாட்சி இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அப்படி ஒரு தன்மையை காண்பது மிக அரிது. எங்காவது ஒரு பக்கத்திலே ஒரு மிக கஷ்டப்படுகின்ற ஏழைகளும் மிக கஷ்டப்படுகின்ற வறுமை கோட்டிலே வாழ்கின்ற மக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இது உலகத்திலே எல்லா இடங்களிலுமே இருக்கின்றது. இவற்றை நிவர்த்தி செய்யாமல் நாட்டின் பெருமைகளை பறைசாற்றுவதிலே எந்த விதமான தத்துவங்களும் இல்லை. அது நமக்கு நாமே புகழை தேடுகின்ற ஒரு மாயை. அந்த மாயைக்குள்ளே தான் இன்றைய உலக நாடுகள் இருக்கின்றன. இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டிலே ஏழ்மை இருக்கக்கூடாது. எல்லோரும் பெரிய கோடீஸ்வரராக வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்குரிய தொழில், அவர்களுக்குரிய நல்ல வருமானம், அவர்கள் உணவுக்கு கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய தன்மைகள், இதுதான் ஒரு அரசன் கொடுக்க வேண்டிய முறையான ஆட்சி. அதாவது அந்த மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுதான் அந்த நாட்டுக்கும் அந்த அரசனுக்கும் பெருமை. எங்களுடைய நாட்டிலே கஷ்டம் இல்லை, எங்களுடைய நாட்டிலே வறுமை இல்லை, எங்களுடைய நாட்டிலே சச்சரவுகள் இல்லை என்கின்ற நிலை ஒவ்வொரு நாட்டுக்கும் இருந்தால் இந்த உலகம் மிக அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நாட்டை உதைப்பதும் ஒரு நாட்டை வதைப்பதுமாக பலமுள்ளவர்கள் பலமில்லாதவர்களை வதைப்பது ஒரு வாடிக்கையான வேடிக்கையான விடயமாக இன்றைய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே என்னத்தை இவர்கள் சாதித்தார்கள்? தங்களை முதன்மையாக காட்டிக்கொள்வதிலே ஒரு பெருமையா, அல்லது ஒரு உயிரை பறிப்பதினாலே இவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? சம்பந்தமே இல்லாத உயிர்கள் தான் இதனாலே போய் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு சண்டை வருகின்ற பொழுது அந்த தலைவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அந்த இராணுவ வீரர்கள் மாய்ந்து கொண்டிருப்பார்கள். இது
காலங்காலமாக நடைபெறுகின்ற விஷயம். முன்னைய காலங்களிலே ஒரு போர், ஒரு சண்டை என்று வருகின்ற பொழுது காரணத்தோடு தான் அது அமையும். தேவையில்லாமல் ஒருவரை வதைக்கவோ ஒருவரை அழிக்கவோ மாட்டார்கள். அவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் அந்த காலத்திலே போர் நடைமுறையானது. அதுவும் முறையாக உங்களை நாங்கள் போர் செய்து போகின்றோம், போருக்கு வரப்போகின்றோம் என்று அறிவித்தல் கொடுத்து அவர்களையும் போருக்கு ஆயத்தம் செய்துவிட்டு தான் போருக்கு செல்வார்கள். புறமுதுகு காட்டி ஓடுகின்ற தன்மைகளோ அல்லது வஞ்சகம் செய்து வீழ்த்துகின்ற தன்மைகளோ அக்காலங்களிலே இல்லை. நேருக்கு நேராக நின்று போர் செய்து ஒருவருக்கொருவர் மாய்ந்து கொள்வார்கள். அது அரசர்களுடைய மாண்பாக போற்றப்பட்டது. எனவே இந்த கால மாற்றம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதன் மாறிக்கொண்டிருக்கின்றான், அறிவியல் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அறிவியல் அழிவையும் மனிதனுடைய மனங்களிலே ஒரு அழுக்காறு தன்மைகளையும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த அறிவியல் மூலமாக இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் பலதை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எனவே மனிதம் என்கின்ற அந்த மேன்மைக்குள்ளே எல்லோரும் பெற வேண்டும். அந்த பண்பியலிலே நாடுகள் செழிக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய நாளைக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் நுழையலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நடுவின்றி நன்பொருள் வகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். இக்குறளினுடைய பொருளாக நடவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினாள் அவனுடைய குடியும் கட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். நடுவின்றி நன்பொருள் வகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். இக்குறளினுடைய பொருளாக நடவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினாள் அவனுடைய குடியும் கட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.